சென்னை அபிராமபுரத்தில் தேவாலயத்திற்கு சீல் வைக்கப்பட்ட விவகாரத்தில் அரசும் சென்னை மறை மாவட்ட பேராயமும் தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது. சென்னை அபிராமபுரம் சென்ட் மேரிஸ் ரோடு பகுதியில் 400 ஆண்டு பழமை வாய்ந்த கிறிஸ்தவ தேவாலயம் உள்ளது. இங்கு மக்கள் வருகை அதிகரித்து சுமார் 500 குடும்பங்கள் வருவதால் தேவாலயத்தில் இட நெருக்கடி உருவானது. இதனையடுத்து 25 ஆண்டுகளுக்கு முன்பு அருகிலேயே புதிய தேவாலயமும் மணிகோபுரமும் கட்டப்பட்டது. இதற்கு ஆரம்பம் முதலே எதிர்ப்பு தெரிவித்து வந்த ஒரு தரப்பினர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளனர். புதிய தேவாலயத்தை இடிக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு சீல் வைக்கப்பட்டுள்ளதால் மக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். தங்களுக்கு இதுதான் தேவாலயம் என்று கண்ணீர் மல்க தெரிவிக்கும் மக்கள் சாலை மறியலிலும் ஈடுபட்டனர். தேவாலயத்தை விட்டு வெளியேறும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக வேதனை தெரிவிக்கும் மக்கள் அரசும் சென்னை மறை மாவட்ட பேராயமும் உடனடியாக தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். எங்களுக்கு தேவையானது இந்த கோயில் பராமரிக்கப்படணும், இந்த மணிகுண்டு இடிக்காமல் இருக்கணும். இதுக்கு அரசாங்கமும் எங்கள் மயிலை மறை மாவட்ட பிஷப்புகளும் குருக்களும் ஒத்துழைப்பு கொடுத்து எங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு கொடுக்கணும். வேறு எதுவும் நாங்கள் கேட்கல. தயவுசெய்து கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி அரசாங்க அதிகாரிகளையும் எங்கள் பிஷப்பும் தலைவணங்கி கேட்டுக்கொள்கிறோம். எங்களுக்கு இந்த கோயிலை மீட்டு தருவார் பணிவோடு கேட்டுக்கொள்கிறோம். திடீர்னு இடிக்க போகிறேன், இது எதுக்காக இடிக்க வந்தாங்கன்னு எங்களுக்கும் தெரியாது. கேட்டால் இதுக்கு அப்ரூவ் இல்லை, இது ஏதோ ஒரு பெரிய கதை சொல்லிட்டு இருக்கிறாங்க. இது சாதாரண இங்கே மொத்தம் ஒரு 400-500 குடும்பங்கள் இங்கே இருக்குது. இப்போ இந்த பங்கு இடிச்சிட்டா நாங்கள் யாரும் எங்கேயும் போக முடியாது. இந்த கோயில் இடிக்கிறது மக்களோட வழித்தடம் இது. அதனால் இது பிஷப்பு எங்களுக்கு எல்லா விதத்திலும் உதவி புரிஞ்சு இந்த கோயிலோட இருக்கிற அனைத்து பிரச்சனைகளையும் தீர்த்து இதை இடிக்காமல் எங்களுக்கு இந்த கோயிலை காப்பாற்றி தர மாதிரி பிஷப்பை நாங்கள் தாழ்மையுடன் கேட்டுக்கிறோம். இது சரித்திரத்தில் புகழ்பெற்ற கோயிலாக இருந்து நாங்கள் எங்களுக்கு இதுக்கு முன்னாடி லாசர் சர்ச்சில் தான் எங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் அங்கே பங்கு நிறையா இருக்குன்றதுனால தான் எங்களை இங்கே பிரித்து விட்டாங்க. எங்களுக்கு இங்கே பழக்கமாகிடுச்சு. இதை விட நாங்கள் வேறு எந்த கோயிலுக்கும் நாங்கள் போகிற மாதிரி இல்லை. அதை நீங்கள் அந்த குறையை நீக்கி நாங்கள் தொடர்ந்து இந்த கோயிலுக்கு அந்த அன்னையினோட ஆசிரியை பெற்று நாங்கள் எல்லாருக்குமாக அரசாங்கத்துக்கும் எல்லாத்துக்குமே உதவியாக இருக்க மாதா உதவி செய்கிறவங்க அவங்கள நாங்கள் கைவிட விரும்பலை. எங்களுக்கு இந்த கோயில் வேணும், நீங்கள் அதுக்கு உண்டான ஏற்பாடு எங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும். இது எல்லாமே ஒரே சர்வே நம்பரில் தான் வருது. அப்படிங்கிறப்ப அதுக்குன்னு தனியாக அப்ரூவல் தேவையில்லைன்னு அந்த காலத்தில் அது கட்டப்பட்ட சமயத்தில் சொல்லியிருப்பாங்களா என்னன்னு தெரியல. அதனால் அந்த கோயிலை கட்டி முடிச்சு இப்போ கிட்டத்தட்ட 25 வருஷம் ஆகுது. இப்போ திடீர்னு இந்த குரோட்டோ கட்ட ஆரம்பித்தோம். ஏன்னா மணிகோபுரமே இந்த கோயிலுக்கு இல்லை அப்படிங்கிறதுனால குரோட்டோ மாதா கபி எல்லாத்தையும் சேர்த்து கட்ட ஆரம்பித்தப்ப இது ரெண்டும் அனுமதி இல்லாமல் கட்டியிருக்காங்கன்னு சொல்லி இடிக்கணும்னு சொல்லி இந்த கோயிலுக்குள்ளே அந்த வளாகத்தில் குடியிருக்கிற ஒருத்தர் கேஸ் போட்டு அது கோர்ட்டு விசாரித்து மாநகராட்சிக்கு டைரக்ட் பண்ணி இதை தடை பண்ணிட்டாங்க. அந்த கட்டடம் முழுசாக முடியல. எங்களோட கோரிக்கை என்னன்னாக்கா இது 400 குடும்பங்கள் சேர்ந்த ஒரு பங்கு. இதை சடார்னு மாநகராட்சி நான் சீல் பண்ணுறேன் இடிக்கிறேன்னு சொல்கிறது நியாயமான ஒரு செயல் கிடையாது. இதுக்கு முறையாக அனுமதி வாங்குறதுக்கு அவங்க சொன்னாங்கன்னாக்கா நாங்கள் ஏதாவது ஃபைன் போட்டால் கூட பணம் கட்டுறதுக்கு நாங்கள் ரெடி. பங்கு மக்கள் எல்லாருமா சேர்ந்து பெனால்ட்டி போடுறோம். அதனால் இதை முறைப்படி இதை ஸ்ட்ரீம்லைன் பண்ணி கொடுத்தாங்கன்னா போதும். அப்ரூவலுக்கு ஸ்ட்ரீம்லைன் பண்ணிவிட்டு இதை நாங்கள் தொடர்ந்து இந்த பங்கு ஆலயத்தை உபயோகப்படுத்துறதுக்கு செஞ்சாங்கனாக்கா அரசாங்கமும் இந்த மாநகராட்சியும் சேர்ந்து செஞ்சாங்கனாக்கா ரொம்ப உதவியாக இருக்கும்.